இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீத புத்தகம் 121வது சங்கீதம் 121வது சங்கீதம் 2ஆம் வசனம். 121வது சங்கீதம் 2ஆம் வசனம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, ஆமென். நமக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். வானம், இன்னைக்கு வரைக்கும் வானத்தை ரிசர்ச் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். புது புது காரியங்களை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். பல நட்சத்திர கூட்டங்களை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். அப்பேற்பட்ட அதிசயமான காரியம் பூமியில் பார்த்தீங்கன்னாலும் இன்னும் பல காரியங்கள் கடலுடைய ஆழத்தில் சில இன்னும் கண்டுபிடிக்காமல் பல காரியங்கள் இருக்கிறதா சொல்லுகிறார்கள். அமேசான் காட்டில் இன்னும் சில உயிரினங்களை இதுவரைக்கும் யாருமே பார்க்காத உயிரினங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒவ்வொன்றத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, ஆமென். எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 1வது சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கண்ணை ஏறெடுக்கணும். ஜெபத்தில் ஒரு ஜெபம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை நிமிர்ந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெபம். அநேக தேவதாசர்கள் அப்படி தான் ஜெபித்தார்கள். ஒரு ஜெபம் பார்த்தீங்கன்னா பணிந்து ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை ஏற எடுக்கணும். எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, அப்போ வானத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொண்டு போய் காட்டினார். வானத்தை பார், அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்கள்லாம் பார். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் அப்படியே படைச்சு வைத்திருக்கிற தேவன், இதெல்லாம் ஒளியை கொடுத்து மகிமையை கொடுத்து வைத்திருக்கிற தேவன் அப்படியே பார்த்து என்னையும் அப்படியாக பிரகாசிக்க செய்வீராக. அல்லேலூயா, என்னையும் அப்படியாக பிரகாசிக்க செய்கிற சொல்லி அப்படியே நாம் என்ன செய்யணும்? அவரை நோக்கி ஜெபிக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கணுன்னா நம்ம யாரும் இருக்கணும் கேட்டிங்கன்னா, நீதிமானாக இருக்கணும். அல்லேலூயா, நீதிமானாக இருக்கணும். ஏன்னா துன்மார்க்கின் ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. பாவிகளின் ஜெபத்தை கேட்க மாட்டார். நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கேட்டு நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தில் 10 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறது. ஹல்லேலூயா, 10 விதமான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. முதலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1வது வசனமும் 2வது வசனமும் பிரச்சனையான நேரத்தில், நெருக்கமான நேரத்தில், யாரும் உதவி செய்ய முடியாத நேரத்தில் நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் என்ன சிருஷ்டித்தார்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், நேர்த்தியாய் செய்தவர். ஹல்லேலூயா. இந்த ஃபோர்டு காரை தயாரித்தவர் ஃபோர்டு. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்டு கார் ரிப்பேர் ஆகி ஒரு மெக்கானிக்கு என்ன செஞ்சார் கேட்டிங்கன்னா, ரொம்ப நடு ரோட்டில் இருந்துன்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த வழியாக அந்த ஃபோர்டு கார் தயாரித்த அந்த ஃபோர்டு வராரு. வந்த உடனே தன் கார் நிற்கிது, என்ன ப்ராப்ளம் சொல்லி அவர் போய் பார்க்குறாரு. அப்போது கேட்குறாரு, என்ன பிரச்சனை? தெரில சார், தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியல, இது என்ன புரியல. சரி தள்ளிப்போ, நீ தள்ளிப்போ, நான் பார்த்துக்கிறேன் சொல்லி சில நிமிடங்கள்லேயே அந்த தவறை, அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த ஃபோர்டு காரை டிசைன் பண்ணி உருவாக்கினதே அவர் தான். ஹல்லேலூயா. அப்போது நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நம்முடைய தவறாலேயோ இல்லை வேறு சில சூழ்நிலைகளாலேயோ நமக்கு பிரச்சனை வரும்பொழுது நம் மனுஷருடைய தயவை தான் நம்ம எப்பொழுதுமே எதிர்பார்க்குறோம். மனுஷங்கிட்ட தான் எதிர்பார்க்குறோம்.
பிள்ளைங்களை என்ன செய்வாங்க, டக்குன்னு ஓடியாந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. பொண்டாட்டி புருஷன்கிட்ட சொல்லுவாங்க, புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் சொன்னாலும் அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க, ரைட்டு தான். ஆனால் அங்கே நோக்கி பார்க்கும் பொழுது இது தப்பு கிடையாது. இது மனுஷனுடைய இயல்பு தான், மனுஷனுடைய இயல்பு. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சிம்பிளாக முடிச்சுடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செஞ்ச அற்புதம்லாம் அப்படி தான் செஞ்சார், சிம்பிளாக செஞ்சார். தண்ணீரை திராட்சை ரசம் மாற்ற என்ன செஞ்சார், திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிட்டு தண்ணி எடுத்து ஜாடியில் ஊற்று, ஜாடியிலேருந்து திருப்பி மொண்டுக்கிட்டு போ, மதுரமான திராட்சை ரசமாக மாறுது. ஹல்லேலூயா. நம்மால் செய்ய முடிந்ததை தான் சொல்லுவார், நாம் செய்யணும். அது நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லியாக தெரியும், இது ஒன்றுமே இல்லையப்பா. ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நமக்கு உதவி செய்யக்கூடியவர் எப்படிப்பட்டவர்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அதை உண்டாக்கினா அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார்ல. அதை உண்டாக்கினார், அப்படியே நேர்த்தியாக செய்கிறவர். ஆக நமக்கு உதவி செய்யக்கூடியவர் சாதாரணமானவர் கிடையாது. நமக்கு உதவி செய்யக்கூடியவர் சாதாரணமானவரே கிடையாது. வானத்தையும் பூமியும் மண்ட சராசரியும் உண்டாக்கி ஆளுகை செய்து வருகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே பிரச்சனையான நேரத்தில் நிச்சயமாய் உதவி செய்வார். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்க. பிரச்சனையான நேரம், நெருக்கமான நேரத்தில் நிச்சயமாக உதவி செய்யக்கூடியவர் அவர். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நாம் நம்பின மனுஷர்கள் இவங்க செய்வாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க சொல்லி நாம் நம்பின மனுஷர்கள் கைவிட்டுடலாம். ஆனால் அவர் மட்டும் கைவிடவே மாட்டார். நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக உதவி செய்ய அவரால் முடியும். நாம் சரியாக இருந்தால் தான் முக்கியம். அவர் சரியில்லைன்னா செய்ய மாட்டார், நாம் சரியில்லைன்னா செய்ய மாட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு 4வது வசனம் சொல்லுது, அவர் என்ன செய்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நைட்டில் தூங்கிடுவோம். தூக்கத்தில் சிலவங்களை என்ன தான் தூங்கிட்டாங்கன்னா, ஏன்னா அது என்ன தான் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, இடியே இடித்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. தூக்கத்தினால கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தூக்கத்தினால கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணால் நமக்கு என்ன வருது, கோபம் வரும். ஆனால் நம்ம ஆண்டவர் தூங்குறதே இல்லை, அதுக்கு தான். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்ன செய்யலை, தூங்குறதில் எப்போ கூப்பிட்டாலும் பதிலை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்றார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். 5வது வசனம் சொல், கர்த்தர் உன்னை காக்கிறார். எதுக்கெல்லாம் காக்கிறாரு, சத்துருக்கள் நம்மை தொடாதபடி பாதுகாக்கிறார். நமக்கு வருகிற அநேக தீமையான காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் கேட்டினா, நமக்கு தெரியாமையே தமது தூதர்களை அனுப்பி நீக்கி போட்டுறார். ஒரு சிலது மட்டும் தான் வருது, அந்த பிரச்சனையே நம்மளால் தாங்க முடியல. எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னா அவ்வளோதான், நம்ம காலி ஆகிடுவோம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறாருன்னா, நிழல் போல் இருக்கிறார். நிழலையும் நம்மளே பிரிச்சிட முடியுமா, பிரிக்க முடியாது. அதே மாதிரி நாம் ஒழுங்காக இருந்தோன்னா கர்த்தர் நிழலை போல நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குறோம், வெப்ப அலை வீசும். இந்த பகுதியெல்லாம் ரெட் அலர்ட்டு, இந்த பகுதியில் மஞ்சள் அலர்ட்டு, இந்த பகுதியில் ஆரஞ்சு அலர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆரஞ்சு அலர்ட்டு சொல்கிறாங்க. சரியா? அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரியாக வெயிலுடைய தாக்கம் அங்கே அதிகமாக இருக்கும், அதிகமாக
இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு 6வது சொல்லுது, பகலிலே வெயிலாகிலும், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்த. வெயில் தான் சேதப்படுத்தும், நிலவு எங்கே சேதப்படுத்த முடியுமா? நிலவு சேதப்படுத்த முடியுமா? முடியும். பிசாசுக்கும் நிலவுக்கும் சில சம்பந்தம் இருக்குது. இந்த சந்திர ரோகி, மத்திய சுவிசேஷம் 17:15 பார்த்தீங்கன்னா ஒரு சந்திர ரோகி. அந்த சந்திர ரோகினா அந்த சந்திரன் எலும்போ அந்த பிசாசுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்களிலே பௌர்ணமி நாட்களிலே கடற்கரையில் போனீங்கன்னா கடலுடைய அலை என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும், சீற்றம் அதிகமாக இருக்கும். சரியா? நிறைய பேர் தெரியாது, சில பிசாசுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருக்குது, சில பிரச்சனைகளுக்கு தொடர்பு இருக்குது. ஆகவே தான் சொல்கிறாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். மனுஷனால் வர்ற தீங்கு, வியாதினால் வர்ற தீங்கு, பிசாசினால் வர்ற தீங்கு, பொல்லாத சத்துருக்களினால் வர்ற தீங்கு. பார்த்தீங்கன்னா நேற்று நியூஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, எத்தனை பேர் கோவிஷீல்டு போட்டிங்கன்னு தெரில. கோவிஷீல்டு போட்டவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க, ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கவிதை பார்க்குறாங்க, ரத்தம் உறைஞ்சி போடுற அபாயம் இருக்குன்ட்டு. சரியா? நிறையா கோவிஷீல்டு போட்டவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிருக்கிறான். சரியா? ஆனால் நம்ம கோவிஷீல்டு போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, நம்ம காக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். நம்ம காக்கிறவர் கர்த்தர். சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா, ஆமென். சரி, அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் ஆத்துமா நரகத்துக்கு போகாதபடி காப்பார். நரக பாதையில் செல்லாதபடிக்கு, தீங்கான பாதையில் செல்லாதபடிக்கு என்ன செய்கிறாரா? அவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 8வது வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், போக்கையும் மரத்தையும் பாதுகாப்பார். வாகனத்தில் ஏறி போனாலும் பிரச்சனை, நடந்து போனாலும் பிரச்சனை. நேற்று முந்தின தினம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு யூபியில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வாலிப பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறான். பார்த்தீங்களா என்னன்னு தெரில, நியூஸில் டான்ஸ் ஆடிக்கிட்டே போது டப்புன்னு உழுந்து சேர்த்து போயிட்டான். டப்புன்னு உழுந்து ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. அநேகர் ஜிம்முக்கு போனாங்க, ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் செய்யும்போது செத்து போயிருக்கிறாங்க. ஆனால் நம்ம போக்கையும் மரத்தையும் பாதுகாக்கிறவர் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? 1வது வசனம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா, ஏறெடுக்கணும். ஆகவே நாம் கண்களை அவரை பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகலை. ஹல்லேலூயா. நம்ம வெக்கப்பட்டு போகிறோன்னா நல்லா செக் பண்ணிக்கணும், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் அவர் உதவி செய்யலை? அவர் உதவி செய்யாமல் இருக்க மாட்டார். நியாயமான உதவியை நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியவர். நமக்கு உதவி செய்யலைன்னா தொடர்ந்து சில பிரச்சனைகள் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குன்னா நாம் செக் பண்ணி பார்க்கணும்,
என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதை சரி பண்ணி கொண்டோம் என்றால் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு செகண்டில் நம்ம சூழ்நிலையெல்லாம் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென்.